உசுரந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்ன? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். பாத்து வா. வாமா வா. பத்மா தண்ணி கொண்டு வா. வா அஞ்சலி. உட்காரு. உட்காருமா. அஞ்சலி 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 என்னாச்சுமா? அஞ்சலி அஞ்சலி பத்மா சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. தோ வரேன் நீ. அஞ்சலி அஞ்சலி இங்க பாரு. அஞ்சலி இந்தாங்க நீ. குடு. அஞ்சலி இங்க பாருமா. பாரு. அஞ்சலி அஞ்சலி என்னம்மா? அஞ்சலி இந்த தண்ணி குடி. ஆத்தாடி, பத்மினி, பானுமதி, சரோஜா தேவி இவங்க 3 பேரையுமே மொத்தமா முழுங்கின மாதிரி எப்படி நடிக்கிறா பாரு. இவங்க எல்லாரையும் நடிப்புல தூக்கி இவ சாப்பிட்டுருவா போல இருக்கே. அவங்களால இதை தாங்கிக்கவே முடியாது, எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட்னா அவ்வளவு பிடிக்கும். பிரிஞ்சிருந்தாங்களே தவிர மனசு முழுக்க அவரோட நினைப்பாவே தான் இருந்தாங்க. அவர் மேல ஒரு குறை சொல்ல விட மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ எப்படி அவங்களால இதை தாங்கிக்க முடியும்? இவர் ஒருத்தர் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நடக்கிறது என்னன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்காரு. அஞ்சலி என்னம்மா இப்படி நடந்து போச்சு? எப்படியாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் வேண்டாத கடவுளே இல்ல. ஆனா எல்லா கடவுளும் உனக்கு துரோகமே நினைக்குதே. நீங்க அழாதீங்க மேடம். என் தலையெழுத்து அதுதான்னா நாம என்ன பண்ண முடியும்? உன் தலையெழுத்த மாத்திர மாதிரி நான் எழுதுறேன்டி. எப்படி நீ எல்லாத்தையும் தாங்கிக்கிற? என்னால முடியலையேம்மா. உன் புருஷன் கிடைச்சிட்டானா உன் வாழ்க்கை மாறிடும், நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்ச. ஆனா இப்படி ஆயிப்போச்சு. இவள முதல்ல வீட்டை விட்டு கிளப்பணும். அப்பதான் நாம நிம்மதியா வாழ முடியும். விதிப்படிதானே மேடம் எல்லாமே நடக்கும். எனக்கு இதுதான் விதினா நான் அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் மேடம். ஐயோ அஞ்சலி, நடிப்புக்காரிங்கிறது சரியாதான் இருக்கு. செத்தது எவனோ ஒருத்தன். ஆனா புருஷ செத்த மாதிரியே எப்படி மெயின்டைன் பண்றா பாரு. எவனோ ஒருத்தன் செத்ததுக்கு என் பொண்ணு புருஷன் செத்த மாதிரி அவ புருஷன் முன்னாடி நடிக்க வேண்டியதா இருக்க. என்ன கொடுமை இது! இன்னும் என் பொண்ணு சுத்தி என்னெல்லாம் டிராமா நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலையே. பாவம் அஞ்சலி. ஏன் தம்பி, அந்த ஸ்டுடியோக்காரன் எவனோ செத்து போனவனோட போட்டோவையா அவ போட்டோவோட சேர்த்து வச்சு கொடுப்பான்? யாராவது உயிரோட இருக்கிறவன் போட்டோவை சேர்த்து வச்சு கொடுத்திருந்தா அவனோடவே இவளை சேர்த்து வச்சு துரத்தி விட்டுருக்கலாம்ல. அவன் கையில கரையான் பிடிக்க. அண்ணி நல்ல வேலை உயிரோடு இருக்கிறவனோட போட்டோவை வைக்கலையான்னு முதல்ல சந்தோஷப்படுங்க. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நாங்க தேடி போனவன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. என்ன ஆயிருக்கும்? அந்த டிராமாக்காரிய கழுத்தை பிடிச்சு அவன் கூடவே தள்ளி விட்டுருப்பேன். எப்படி பண்ணுவீங்க? அதுக்கு அந்த போட்டோல இருந்தவனும் அஞ்சலி தான் என் பொண்டாட்டின்னு சொல்லணும்ல. அவன் அவளை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிருப்பான்ல. நாம அப்படி ஒரு கதை கட்டி விட்டோங்கிறதுக்காக எவனோ ஒருத்தன் எப்படி அவளை பொண்டாட்டின்னு ஒத்துப்பான்? எனக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்ல, அவளை நான் பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு சந்தேகம் வந்திருக்கும். மாப்பிள்ளை நேரா அந்த ஸ்டுடியோக்காரங்கிட்ட தான் போயிருப்பாரு. நாம எல்லாரும் ஒட்டு மொத்தமா மாட்டி இருந்திருப்போம்.
இன்னைக்கு நாங்க இந்த குமரனை தேடி போனப்போ எங்க அவன் அந்த அட்ரஸ்ல இருந்து ஏதாவது உளறி தொலைச்சிருவானோன்னு நானே பயந்து போய் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தான் போனேன். அவன் செத்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. நீங்க என்னடானா செத்தவன் போட்டோவை ஸ்டுடியோக்காரன் கொடுத்துட்டானேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்ப நீங்க சொல்லும் போதுதான் எனக்கே புரியுது. நான் தான் தப்பா யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் தம்பி. சாரி தம்பி. ஐயோ நீ எதுக்கு சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? ச்சே, இப்ப அவன் செத்து போயிட்டானதும் இவளை எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சே. கட்டையில பிடிச்ச கரையான் கூட தீய வச்சா போயிடும். இவ கூடவே இருந்து கரையா மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்காளே. அண்ணே என்ன இப்படி சொல்றீங்க? அவன் செத்து போனதை வச்சு இப்ப நாம அவளை செம்மையா டார்ச்சர் பண்ணலாம். எப்படி 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 தம்பி எப்படி? இன்னைக்கு நடந்த கூத்துப்படி அவ புருஷன் செத்து போயிட்டான். அப்ப புருஷனை பறி கொடுத்தவ எப்படி இருக்கணும்? பூ இல்லாம பொட்டு இல்லாம தாலிய அறுத்துட்டு தானே இருக்கணும். கண்ணுக்கு முன்னாலேயே அவ புருஷன் இருக்கும் போதே அவளை பொட்டு வைக்காத பூ வைக்காத தாலி அருன்னு சொன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? இத விட அவளை டார்ச்சர் பண்றதுக்கு வேற என்ன வேணும் அண்ணி? ஆமாக்கா, இவர் இப்ப சொல்லும் போதுதான் எனக்கே தெரியுது. அவன் நம்ம கிட்ட வசமா சிக்கி இருக்கா. இது போதும், இது போதும். எள்ளுனாலே எண்ணெயா இருப்பா இந்த குணவதி. இப்படி எடுத்து கொடுக்க ஒரு ஆள் இருந்தா போதுமே, அவளை இங்கிருந்து ஓட வைக்கிறதுக்கு. ஏ பத்மா, உன் புருஷன் ஐடியா கிடங்கு மாதிரி அப்படியே ஐடியாவை அள்ளி அள்ளி கொட்டுறாருடி. ஐயோ என் செல்லம். தேங்க்யூ. அப்ப உடனே வேலையை ஆரம்பிச்சுடுமா. அஞ்சலியோட புருஷனை கண்டுபிடிச்சு அவரை அஞ்சலி கூட சேர்த்து வச்சுட்டா அதுக்கப்புறம் அஞ்சலியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை. இனி என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியவும் இல்லை. அஞ்சலி புருஷனை அவங்களோட சேர்த்து வைக்க போறோம். அதுக்கப்புறம் எனக்கு அவங்களோட நினைப்போம், அவங்களுக்கும் என் நினைப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அவங்கள வேற தேவையில்லாம சங்கடப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அது எல்லாத்துக்கும் இப்போ சாரி கேட்டா கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீ ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க?